ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விஜயில் ப்ரைம் டைமில் மேரேஜ் ட்ராக்கு. ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. எஸ், என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரெக்டாக 6:30க்கு நியூவாக லான்ச் ஆன வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல். எஸ், இந்த சீரியலில் தான் வந்துட்டு மேரேஜ் ட்ராக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் பேர் தான் வந்துட்டு நம்மளுடைய அஜய். ஸோ சுகேஷ் வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. எஸ், அவருக்கு வந்துட்டு மேரேஜ் ட்ராக் மாதிரி இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி சுகேஷ், அதாவது நம்மளுடைய அஜயும் அஞ்சலியும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தெரியாமல் அஜய்க்கு வந்து பல்லவி கூட வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதா வந்து வீட்டில் பேசியிருக்காங்க. எஸ், இந்த மேரேஜ் ட்ராக் தான் வந்து இப்போதைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹை வோல்டேஜ் ட்ராக், அதாவது நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்த ஒரு ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ட்ராக் வந்து இந்த மேரேஜ் ட்ராக் தான். எஸ், மேரேஜில் வந்துட்டு அஜய் வந்துட்டு இல்லை, எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். எஸ், அதுக்கப்புறமா பல்லவிக்கு வந்துட்டு கண்ணனை வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் வெர்ஷனுடைய ஸ்டோரி. அதே போல் அஜய்க்கு வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒன்று இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் வந்து டிமாண்ட் பண்ணும்போது அஜய் வந்துட்டு இல்லை, எனக்கு நான் வீட்டை விட்டு வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை மேரேஜ் பண்ணிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். ஸோ கண்ணனும் பல்லவியும் தான் பேரு. ஸோ அதுக்கப்புறமா தான் பல்லவிக்கு இன்னும் டென்ஷன் ஆகி, ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு அஜயை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, அதே பக்கம் இந்த குடும்பத்தை வந்து டார்ச்சர் பண்ணி வீட்டை வந்து பிரிப்பாங்க. அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒரிஜினல் ஸ்டோரி லைன். ஸோ அதை வந்து அழகாக அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பொதுவாக இப்போ நியூ லான்ச்சஸ் வரும்போது அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ஒன்று லீட்ஸ்க்கு வந்து மேரேஜ் ட்ராக் கொண்டு வந்துருவாங்க, இல்லை அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு பேருக்கு வந்து மேரேஜ் ட்ராக் கொண்டு வந்துருவாங்க. ஸோ சீரியல் ஸ்டார்டிங்கில் ஏதாச்சும் ஒரு மேரேஜ் ட்ராக் ஹை வோல்டேஜாக வருது அப்படின்னு சொல்லும்போது தான் சீரியல் வந்து பிக்கப் ஆகும். ஸோ நார்மலாக போயிட்டே இருக்கும், ஒரு மேரேஜ் ட்ராக் வரும்போது அப்படியே லிஃப்ட் ஆயிரும் டிஆர்பியில். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு மேரேஜ் ட்ராக் வந்து கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். அதே போல் சீரியலுடைய கதை காலத்திலையுமே இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் தான். ஸோ கண்ணனுக்கும் ஆல்ரெடி பல்லவிக்குமே பிடிக்காது. ஸோ கண்ணன் வந்து ஒரு மாதிரி துருத்துருன்னு இருப்பான். ஸோ பல்லவிக்கு சுத்தமாக கண்ணனை பிடிக்காது. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய மேரேஜ் ட்ராக், அவங்களுடைய லைஃப் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறது இந்த சீரியலில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் தான். இந்த சீரியல் வந்து சொல்லணும்னா ஒரு பெரிய ரிஸ்கில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹீரோ ஹீரோயினுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையே இருக்குது. ஸோ நார்மலாக சீரியல்ஸில் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட்ஸ்லாம் வச்சு ஸோ ஒரு மாதிரி க்யூட்டாக கொண்டு போவாங்க. அதுலேயே ஒரு மாதிரி டிஆர்பி வந்து வந்துடும். பட் இந்த சீரியலில் அந்த ஒரு சான்ஸ் கிடையாது. ஸோ ஹீரோ ஹீரோயினுக்கு ஆல்ரெடி மேரேஜை முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லாமே சீரியலுடைய அந்த கதை காலத்தில் மட்டும்தான். ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக ஹை வோல்டேஜாக சீரியலுடைய ஸ்டோரியை மூவ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் இந்த சீரியலுடைய டிஆர்பி இருக்குது அப்படிங்கிறத நான் மறுக்க முடியாமல் சொல்வேன். திருப்பி நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டீம் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நினைப்பில் தான் இப்போ ஹை வோல்டேஜ் ட்ராக், மேரேஜ் ட்ராக் வந்து சீக்கிரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சீரியலில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹீரோ ஆல்ரெடி இறந்துருவாரு அப்படின்ற ஒரு ட்ராக்கமே வந்து ஒரிஜினல் இருக்கு. அது இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு நீங்கள் கெஸ் இருந்தால் கண்டுபிடிச்சு வைங்க. ஸோ நானுமே அடுத்தடுத்த வீடியோஸில் செப்பரேட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.